நீ அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் எடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கிறதெல்லாம் மறந்து போயிடும். கங்காவோட ஃப்ரெண்டு நான் தான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு போமான்னு சொல்லியிருக்கேன். இது உங்க வீட்டு சக்கரை, நீங்க எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் நீங்க ஊருக்கு போறத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என் கையால இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்கேன். கம்பெனியை ரெக்கவர் பண்ணிட்டு வரணும். என்ன பத்தி நடிச்சுக்கிட்டு கவலைப்பட வேணாம்னு சொல்லு. ஜானகிக்கு என்ன தவிர வேற யாரும் கிடையாது. நீதான் அவளை நல்லா பாத்துக்கணும். Hi Arun, how are you? Hi. I'm Angli. Nice to meet you. Please come. இன்னும் போனே பண்ணலையே. என்ன ராணிமா, சென்னையா கிட்ட இருந்து போன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த போன்ல சார்ஜ் நிக்குமா? இந்த வீட்ல சிக்னல் கிடைக்குமா? இது புது போன் ராணியம்மா. நீங்க சென்னையா கிட்ட எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், எங்க இருந்து வேணாலும் பேசலாம். ஆமா, நீங்க ஏன் போன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கீங்க? சின்னையா மலேசியா போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணுவாரு. அவ்வளவு நேரம் என்கிட்ட பேசாம இருக்க மாட்டாரு. வழியிலேயே போன் பண்ணுவாரு. சின்னையா குரலை கேட்கணும்னு உங்களுக்கு தவிப்பா இருக்கு. அதுக்காகவே சின்னையா போன் பண்ணாலும் பண்ணுவாரு. Do you have phone with you? Yeah, sure. I just want to make a call. Thank you so much. You're welcome. I'll just come. Okay. ஹலோ, எல்லாம் அண்ணாச்சி இருக்காங்களா? அண்ணாச்சியா? ராங் நம்பர். La la la, re pa 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 pe, la la la, sa ba 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 bo bo. ராணிமா, போன் ரிங் ஆகுது. யாரோ ராங் நம்பர். அண்ணாச்சி வேணுமா? ஒருவேளை சின்னையாவா இருந்தாருன்னா? ஹலோ, அண்ணாச்சி இருக்காங்களா? யோ, நான் என்ன அண்ணாச்சி பழமா வித்துட்டு இருக்கேன்? அண்ணாச்சியும் இல்ல, ஆப்பிளும் இல்ல. முதல்ல போனை வையா. அப்ப நான் போனை வச்சிருவா? நீங்க தானா? ஆமா. இப்படியா விளையாடுவாங்க? ஏய், பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் விளையாடாம வேற யாரடி விளையாடுவா? ஆஹா, விளையாடுங்க விளையாடுங்க, அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. ஆனா ஷாக் கொடுக்காதீங்க. போறப்போ அநியாயமா என் மனசை திருடிட்டு போயிட்டீங்களே. நான் கிளம்புறப்போ என் மனசை நீயும் தான் திருடிக்கிட்ட. கங்கா, ஐயா, அக்காவுக்கு கால் அமுக்கி விட்டுட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டாம்மா. ஏமா, நீ அப்புறமா கால் அமுக்கலாம். தம்பிக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட காஃபி போட சொல்றேன். அவ போடுற காஃபி ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவகிட்டே சொல்லி காஃபி போட சொல்லுமா. ராணியம்மா, ராணியம்மா. யார ராணியம்மான்னு கூப்பிடுற? அவ பேரே ராணியம்மா தான் ஐயா. ராணியம்மாவா? ஆமாய்யா, ராணியம்மான்னு ஒரு சாமி பேரு. அதை தான் இவளுக்கு வச்சிருக்காங்க.
உனக்கு பிறக்கும் போதே நல்ல நேரம் பார்த்து நம்ம அம்மா 2 பேர் வச்சாங்க. ஒன்னு ராஜசேகர், இன்னொன்னு சின்னையா. மாமனார் பேரை கூப்பிட முடியாதுன்னு சின்னையான்னு கூப்பிட்டாங்க. உனக்கு நம்ம அம்மா சின்னையான்னு பேர் வச்சா மாதிரி அவங்க அம்மா அவளுக்கு ராணிமான்னு பேர் வச்சிருக்காங்க. ராணியம்மாங்கிற பேர் கூட நல்லதா இருக்கு. முதலாளி அம்மாவை கூப்பிடுற மாதிரி ரொம்ப மரியாதையா இருக்கு. உன் கையால ஒரு காஃபி கொண்டு வாம்மா. போ. போங்க ராணியம்மா, காஃபி கொடுத்து கலக்குங்க. ராணிமா, உன் காஃபி ரொம்ப ஃபேமஸ் ஆமே, எனக்கும் ஒரு காஃபி கொண்டு வா ராணிமா. கொண்டு வரேம்மா. ஐயா, காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா, ராணியம்மா, காஃபி பிரமாதம்மா. பெஸ்ட், சூப்பர். ராணியம்மா, காஃபியே இவ்வளவு பிரமாதப்படுத்துறிய, சமையல் உன் புருஷன் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. புது புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட வேண்டியவதா இவ. இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஆனா அதுக்குள்ள வேலை விஷயமா இவ புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அதான் இவ இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? உத்தியோகம் தானே புருஷ லட்சணம். அக்கா சொல்றதும் கரெக்டு தான். உன் வீட்டுக்காரர் யாருக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு? எல்லாம் உனக்காகத்தானே. என்னதான் இருந்தாலும் கல்யாணமான புதுசுல புருஷன் கூட இல்லைங்கிற வருத்தம் இருக்கும் இல்லையா? அதையே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அதனாலதான் நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நீ சமைச்சு நாங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். நீ தான் சமைக்கிற. போங்க, சரி போய் ஆரம்பிங்க. ராணிம்மா, இந்த பாரு, இது உன் வீடு மாதிரிமா. எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இருந்துக்கலாம். அது மட்டும் இல்ல, எங்க வேணாலும் தங்கிக்கலாம். சரியா? காஃபிய வச்சே மாமனாரை கவுத்துட்டீங்களே ராணிமா. அக்கா, சின்னையா கிட்ட இருந்து போன். ஹலோ. ஹலோ, என்ன ஜானகி, அங்க எல்லாரும் உன்ன ராணியம்மா ராணியம்மான்னு புகழ்ந்து தள்ளுறாங்களாமே? ஆமாங்க, இங்க எல்லாரும் என்ன ராணியம்மா ராணியம்மான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு. வீட்ல நிறைய வேலை பாக்குறியாமே. யாருக்கு வேலை பாக்குற? என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு வேலை பாக்குறேன். ஓ, அப்போ என் குடும்பத்தோட நல்லா ஒட்டிக்கிட்டேன்னு சொல்லு. இங்க பாருங்க, இது ஒட்டிக்கிட்டு வர உறவில்ல. உங்க குடும்பத்துக்காரங்க காட்டுற பாசத்துக்கு கட்டுப்பட்டு வர உறவு. அடிப்பாவி, ஒட்டு கட்டுன்னு டிஆர் மாதிரி மெட்டு போட்டு பேசுற. சி போங்க. ஒரு நாளைக்கு நீதான் என் பொண்டாட்டின்னு தெரியறப்போ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத அளவுக்கு எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டேன்னு சொல்லு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ நினைப்புல பைத்தியக்கார மாதிரி ரோடா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி நினைக்கிறத விட்டுட்டு பிசினஸ் டெவலப் பண்ண என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஒரு மாசத்துக்குள்ள கம்பெனிக்கு லாபம் வந்தாகணும். 2வது மாசம் நீங்க இங்க வந்தாகணும். 3வது மாசம் நான் தான் இந்த வீட்டு மருமகன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும்.
சரியா? ம், சரிங்க ராணிமா. வேற என்ன பண்ணணும்னு ஆர்டர் போடுங்க ராணிமா. அதையும் பண்ணிடலாம் ராணிமா. ஏய், ராணியம்மா கீனியம்மான்னு கிண்டல் பண்ண தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. வைடா போன. உத்தரவு வாங்கிக்கிறேன் ராணிமா. ஓகே பாய், குட் நைட். நான் ஐயாக்கு மாத்திரை கொடுத்துட்டேன். நாம 2 பேரும் தானே இருக்கோம். மாமாக்கு கொடுத்துட்டேன்னு உரிமையா சொல்லலாம்ல ராணிமா. அப்படி சொல்லி பழக்கப்பட்டு போய் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டா சங்கடம் தானே. உங்க சின்னையா வந்து முறைப்படி என்ன மருமகன் அறிமுகப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் நான் மாமான்னு கூப்பிடுறேன். அதுவும் சரிதான். ஆமா, சின்னையா கிட்ட போன்ல ஓவரா பேசுறீங்க போல இருக்கு. அது உனக்கு எப்படி தெரியும்? இருங்க. எந்த நேரம் பார்த்தாலும் போன் சார்ஜ்லயே மாட்டிருக்கே, அதான் கேட்டேன். யாருக்கும் தெரியாதுன்னு பார்த்தா நீ கண்டுபிடிச்சிட்ட. நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுக்காக பேச்ச குறைச்சுக்காதீங்க, இன்னும் அதிகமா பேசுங்க. அப்பதான் சின்னையா சீக்கிரமா கிளம்பி வருவாரு. ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போதும் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன், கூடிய சீக்கிரம் வந்துடுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர எப்ப வரேன்னு உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்க மாதிரி உங்களை பார்க்கணும்னு அவருக்கும் ஆசை இருக்காதா? சின்னையா கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வந்துருவாரு. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த அந்யோன்யம் உங்க 2 பேரையும் சீக்கிரமா சேர்த்து வச்சிரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாம சாப்பிடுங்க, வாங்க. அரண்மனையில அதிகாரமா நீங்க உட்கார்ந்து சாப்பிடணும், நான் அடக்கமா பரிமாறணும் ராணிமா. ஆனா நிலைமைய பாருங்க, நீங்க கிச்சன்ல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, நானும் சரிக்கு சமமா உங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறேன். என்ன பேசுற நீ? நான் இந்த வீட்ல அதிகாரத்தை எடுத்துக்க வரல, உங்க எல்லார்கிட்டயும் அன்பு காட்ட வந்திருக்கேன். நான் இந்த வீட்டு மருமகன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன் கூட இப்படிதான் உட்கார்ந்து சாப்பிடுவேன். எனக்கு இந்த குடும்பத்தாளுங்க மேல இருக்கிற பாசம் மட்டும் இல்ல, உன் மேல இருக்கிற பாசமும் எப்பவும் இருக்கும். இனிமே இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. ஐயோ ராணிமா, எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். இனிமே இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. ஆமா, என்னது? இது நான் சாப்பிட வச்சிருக்க பழைய சாதம், நீங்க இது சாப்பிடுங்க. ஆஹா, இதெல்லாம் வேணாம், எனக்கு பழைய சோறு தான் பிடிக்கும். கொடு. வேண்டாம் ராணியம்மா, எடுத்து போடு, தாராளமா போடு. இன்னும் கொஞ்சம் விவாதம் பிடிக்கிறீங்களே, இன்னும் கொஞ்சம் போடு. ஐயோ, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ராணிமா, என்னாச்சு? ராணிமா, என்னாச்சு? ஐயோ, இருங்க, தண்ணி குடிங்க. என்னாச்சு ராணியம்மா? என்ன பிரச்சனை? தெரியல, வயிறு சரியில்லை போல இருக்கு. அப்படி ஒண்ணும் நீங்க ஆகாததை சாப்பிடலையே. சீரகம் சாப்பிட்டா சரியாயிடும். சாரிப்பா, நீ சாப்பிடுறதையும் நான் கெடுத்துட்டேன்ல. ஐயோ, அதை விடுங்க, ஜீரகம் கொடுக்குறேன், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வாங்க. கங்கா, அம்மா, சீக்கிரம் வாம்மா. இதோ வரேம்மா. சீக்கிரம் வந்து தேய்ச்சி விடு. வரேன் வரேன் வரேன். ராணியம்மா, அந்த எண்ணெயை கொண்டு வாங்க. அதோ வரேன். இந்தா. தேங்க்ஸ், கொடுங்க. ஏய், இரு. அவ வந்துட்டா, உன்னை விட அவ நல்லா தேய்ச்சி விடுறா. அவ தேய்ச்சி விடும்போது சுகமாவும் இருக்கு, தூக்கமும் வருது. உட்காருமா, நீ தேய்ச்சி விடு. புது ஆள் வந்த உடனே என்ன கழட்டி விடுறீங்களே. அஹ்.
உன் ஃப்ரெண்டு உன்னை விட கெட்டிக்காரியா இருந்தா அவளை தானே கூப்பிட முடியும். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என் ஃப்ரெண்டும் நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு தான் காத்துட்டு இருக்கா. இந்தாங்க ராணியம்மா, எண்ணெய தேய்ச்சு அம்மாவை சௌகமா தொங்க வைங்க. ஏய் இரு, எங்க போற? உன் ஃப்ரெண்டு எவ்வளவு அழகா தேய்க்கிறான்னு பக்கத்துல இருந்து பாரு. பாக்குறேன் பாக்குறேன். ஆனா எவ்வளவு பார்த்து கத்துக்கிட்டாலும் யாரும் ராணியம்மா ஆக முடியாது. ஏன்னா ராணியம்மா இந்த வீட்டுக்கே மருமகளாச்சே. ஏய் என்னடி உளர்ற? அது நான் இந்த வீட்டு மக, இவ இன்னொரு மக. அதான் மருமகளாச்சே, அதான் சொன்னேன். ஆமா ஆமா ஆமா, அவ எது செஞ்சாலும் மனசார செய்யறா. அவ பண்ற சேவைக்கு அவ நல்லா இருப்பா. உன் கையும் மயிலரகும் ஒன்னடி. நீ தடவி கொடுக்கும்போது வருடி கொடுக்கற மாதிரி இருக்கு. என்னமா பாராட்டுறீங்க? என்ன ஒரு நாளாவது இந்த மாதிரி பாராட்டுனீங்களா? இருந்தாலும் உங்களுக்கு ஓர வஞ்சன. உன்னை என்னடி பாராட்டுறது? நீ தேய்ச்சி விட்டு வலியை இன்னும் அதிகமாக்கிட்ட. என்னாச்சு? போடி போய் பாரு. சரிம்மா. ராணியம்மா என்னாச்சு? ராணியம்மா சீரகம் சாப்பிட்டும் வாந்தி நிக்க மாட்டேங்குதே, என்னாச்சு ராணியம்மா? என்னமோ தெரியல, 2-3 நாளா இப்படிதான் இருக்கு. ஏய் இங்க வாடி. வாங்க. வா உட்கார். எத்தனை நாள் அப்படி இருக்கு? ஒரு 2-3 நாளா. கைய கொடு. புருஷன் ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 1 மாசத்துக்கு மேல இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா 45 நாள் ஆச்சு. உன் புருஷன் ஊருக்கு போகும்போது சில்மிஷம் பண்ணிட்டு போயிட்டானா? என்ன பாக்குற? உண்டா இருக்க நாடி சொல்லுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கல்யாணம் ஆன உடனே அம்மா வாயிட்டேன். யாரு வீட்டு பொண்ணா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற சமயத்துல எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சக்கரை எடுத்துட்டு வரேன். சுகப்பிரசவமாகி நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கணும். இந்த நல்ல விஷயத்த சின்னையா கிட்ட போன் பண்ணி சொல்லுங்க. No, one second. What is this, guys? We have to complete this today. We are all responsible for this, but you are preparing this report now. I don't know what to do.
ப்ளீஸ் finish this faster. Okay, sure. This one? We don't have time. Please make it faster. Okay? One second, I I'll want just to submit come. immediately. என்னங்க? என்ன இன்னைக்கு ராணியம்மா ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஆ, என்ன எங்க அப்பா உன்னை பாராட்டினாரா? அதான் மாமாட்ட எப்பவும் பாராட்டு வாங்கிட்டேனே. அப்போ வேற என்னன்னு தெரியலையே. காரணமானவரே தெரியலன்னு சொன்னா எப்படி? ஆ, சரி, நான் ஒரு க்ளூ தரேன். ஆ, ஃபர்ஸ்ட் டேயோட ரிசல்ட் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றேன்னு புரியலையே. என்ன ரிசல்ட்? டேய் லூசு, பண்றது எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதா உனக்கு? நான் என்ன பண்ண? அப்படியா? உங்க குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. Yes, I'm going to be father. God. Hey, today's my treat, huh? Totally my treat, okay? Please have what you want, okay? Thanks, boss. Thank you. Hey, Janu. Darling, I love you. Oh God, என்ன அப்பாவாக்கி பெருமைப்படுத்திட்டேன். நான் உனக்கு புருஷனா இருந்து உன்னை சந்தோஷப்படுத்த முடியலையே. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இந்த நேரம் பார்த்து தூரமா இருக்கனே, அத நினைச்சதா ரொம்ப கவலையா இருக்கு. I'm sorry, ஜானகி.